கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மணலூர்பேட்டை உள்ளிட்ட அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படாமல் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஜனார்த்தனன் இணைந்திருக்கிறார். ஜனார்த்தனன், வணக்கம். எதனால நெல் மூட்டைகள் இன்னும் கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கிறது? இந்த காலதாமதத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கா? வணக்கம் கௌதமி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி மற்றும் மணலூர்பேட்டையில் தமிழக அரசின் சார்பில் நேரடி கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்முதல் நிலையங்களில் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து விவசாயிகள் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் எடுத்து வந்து விற்பனை செய்வதற்காக கடந்த 10 நாட்களாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நேரடி கொள்முதல் நிலையங்களில் நாள் ஒன்றுக்கு 600 மூட்டைகள் முதல் 800 மூட்டைகள் வரை கொள்முதல் செய்ய வேண்டும். கடந்த சில தினங்களாக வருவாய்த்துறை அதிகாரிகள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் விவசாயிகளுக்கு உரிய சான்றுகள் கிடைக்காததால் விவசாயிகள் கொண்டு வந்த 1000 நெல் மூட்டைகள் விற்பனை செய்ய முடியாமல் 10 நாட்களாக கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய் லஞ்சம் வாங்குவதாகவும் அப்படி இருந்தும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு காலதாமதம் செய்வதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். போதிய இடவசதி இல்லாமல் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் தேங்கி கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் ஒரு மனிதனாக அதிகாரிகள் மதிப்பில்லை என்றும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறுகின்றனர். எனவே விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து அதற்குண்டான பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜனார்த்தனன்.